ஸோ ஃபஸ்ட்டு மித் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஒரு 21 டேஸ் இருந்தால் வந்து நோ ஃபேப் சேலஞ்ச் தான் வந்து நம்ம வந்து லைஃபே வந்து மாறிடும். நீங்கள் நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். 21 நாள் வந்து நம்ம நோ ஃபேப்ல இருந்தாலும் லைஃப் மாறிடும். 90 டேஸ் நம்ம வந்து நோ ஃபேப் ஃபாலோ பண்ணால் வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது முழுக்க முழுக்க பொய். அது ஏன் போய் நான் சொல்கிறேன்னா, இவங்க சொல்கிற இந்த 21 இந்த 90 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆவரேஜ் கவுண்ட்டு தான். அது ஒரு தனிப்பட்ட நம்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்பர்ன்றது மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக அதை வந்து இறங்கியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நாட்களும் நீங்கள் அதுலேருந்து வெளியே எடுத்துக்கூடிய நீங்கள் போட வேண்டிய முயற்சியும் பார்த்தீங்கன்னா மாறும். 3 டேஸ் நான் இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். இதுலேயும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பிளைண்டாக வந்து 24 இருந்தால் மட்டும் போதும் நம்ம வந்து லைஃபே மாறணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு 22வது நாள் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏர்ஜ் ஓவர் ஆகி இஃப் இன் கேஸ் நீங்கள் ரீலாப்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு அது திருப்பி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக உங்களுக்குள்ளேயே வந்து ஏற்படும். ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துடும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பர்ன்றது வேரி ஆகும். இன்கேஸ் அந்த மாதிரி வீடியோ தமிழ் பார்த்தா கூட தயவு செஞ்சு உள்ளே கூட போய் பார்த்துடாதீங்க. செகண்டு நோஃபாப்பில் இருக்கிற ஒரு பெரிய மித்து, இது மித்துன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே ஏற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐ திங்க் 90% பீப்புள் வந்து ஒரு சிங்கிள் டேலி அதாவது 24 ஹவர் சைக்கிள்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன் வெளில வரது வேற. வித்தின் 24 ஹவர் சைக்கிள்குள்ளேயே மல்டிபிள் டைம்ஸ் மாஸ்டர்பேஷன் பண்ணி அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கிறது வேற. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் ஒன்றும் தனியா வந்து இருக்கிற ஒரு ஆள்லாம் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படி இருக்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் விஷயம், நீங்க மட்டும் தான் அப்படி இருக்கீங்கன்றத வந்து நீங்க உங்க இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே பண்ணாத தப்ப நம்ம மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அந்த குற்ற உணர்ச்சியில இருக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, நீங்க அந்த மல்டிபிள் டைம்ஸ்ன்றத முதல்ல அதை 1ன்ற நம்பருக்கு வந்து நீங்க கொண்டு வரணும். அதாவது ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்ற அந்த மாஸ்டர்பேஷன் சைக்கிளுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டோ இல்லை வந்து யாரோ சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நீங்கள் சடனாக நீங்கள் வந்து அதை ட்ராப் பண்ணிங்கன்னா அது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், 7 to 14 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் ரிலாப்ஸ் ஆனால் கூட அது உங்களை முதல்ல சைக்கிளை விட ரொம்ப ஆழத்துக்கு வந்து தள்ளி விட்டுரும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு லாங் பீரியடுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருந்து திடீர்னு நீங்கள் அதை வந்து சடனாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும் போது உங்களுக்கு அது ஒரு ப்ளஷர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ உங்களை திருப்பி பழைய சைக்கிள் கொண்டு வரதுக்காக ரொம்ப இம்பல்ஸாக உங்கள் மைண்டே வந்து திருப்பி உங்களை வந்து மாஸ்டர்பேஷன் பண்ண சொன்னோம் ஒரு ஷார்ட் டர்ம் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே. ஐ மீன் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்ற அந்த சைக்கிளை வந்துட்டு கிராஜுவலாக தான் உங்களால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும். தவிர சடனாக யாராலையுமே அந்த மாதிரி மாஸ்டர்பேஷன் வந்து வெளியே வர முடியாது. இது மித்து நம்பர் 2. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் வீடியோவில் நிறைய வியூஸ் வரணுன்றதுக்காக தமிழ்லையும் சரி என் வீடியோஸ்லையும் சரி மாஸ்டர்பேஷனை வந்து நீங்கள் அடிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி வந்து ஒரு ஆரா ஃபார்ம் ஆகும். உங்களை நோக்கி நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. கேர்ள்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து தானாக வந்து பேசுவாங்கன்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணாத ஒரு ஆள் கூட நேச்சுரலாகவே ஒரு இன்ட்ரோவர்ட்டாவோ இல்லை ஒரு தனிமையை விரும்புகிற ஒரு ஆளாவோ இருந்தாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் டாக்டிவாக இருக்க மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க. அதுக்காக வந்து அவர் வந்து ஒரு மாஸ்டர்பேஷனில் அப்படி நம்மளால் வந்து போர்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மித்து. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்லேருந்து தான் இப்போ நீங்கள் வந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாஸ்டர்பேஷனை நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹெல்த்தியான வேலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அது நல்ல விஷயம் தான். அடிக்ஷன்லேருந்து வெளில வரது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, உங்களோட டைம் அண்ட் எஃபெக்டை உங்களோட லைஃபை கிராஜுவலாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களால் போட முடியல, அதுக்கு இது ஒரு தடையாக இருக்குன்ற பட்சத்தில் அதுலேருந்து வெளியே வரணுன்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் முக்கியமான ஒரு மோட்டிவாக இருக்கணுமே தவிர இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளை சுற்றி ஒரு இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது, பட் என்னால் வந்து எப்படி பண்ணுறதுன்றத வந்து ஒரு தெளிவான ஐடியா இல்லை அப்படின்னா அதனால் என்னோட அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன். முன்னாடி காலத்தில் நான் 90s பீரியடில் 80s பீரியடில் ஈவன் இயர்லி 2Ksல கூட பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்பேஷன்றது வந்து இருந்தது. ஆனால் அவங்க அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு அவங்க போட வேண்டிய ரிஸ்க்கும் எஃபர்ட்டும் வந்து ரொம்ப அதிகம். அந்த கன்சியூமிங் ஃபார்ம்ன்றது வந்து கொஞ்சமாக மாறிச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற தேதியில் எல்லாருக்கிட்டையுமே வந்து செல்ஃபோன்ஸ் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, தனியாக ஒரு ரூம் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாச்சு. அதுதான் இந்த மாஸ்டர்பேஷனை அடிக்ஷனுக்கே தள்ளுது. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நீங்கள் இன் கேஸ் மாஸ்டர்பேஷன் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி அந்த இடம் இப்போ ஒரு கம்ஃபர்ட், இப்போ உதாரணத்துக்கு பெட்டில் தான் வந்து படுத்து தூங்குறோம்னா பெட்டுன்றது தூங்குறதுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல வந்து பான் பார்க்குறதோ இல்லை மாஸ்டர்பேஷன் பண்ணுறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான இடத்துல போயிட்டு மாஸ்டர்பேஷன்றதை வந்து நீங்கள் பண்ணுங்க. இதை ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சாமே அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா பெட்ன்ற இடத்துல வந்து மைண்டு வந்து தூங்குற இடத்துல மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டாலே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமைஞ்சிரும். செகண்ட் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து உங்களை என்கேஜாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாடியை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக என்கேஜிங்காக வச்சுக்கோங்க. அது எதர் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து விளையாடுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் பாடியை டெய்லியுமே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் என்கேஜிங்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்கும். நான் நம்பி சொல்கிறேன். ஏன்னா 60 டேஸ் நோஃபேப் பற்றி போட்டிருக்கேன், 90 டேஸ் நோஃபேப் பற்றி போட்டிருக்கேன், இவ்வளோ வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போயுமே நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். திருப்பி ரீலாப்ஸ் பண்ணிட்டும் நான் வந்து இருக்கேன். நான் வந்து இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் பார்க்கல, இது சொல்கிறதுனால பிரச்சனை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நான் நினைக்கல. நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு முக்கியமாக இருந்தது இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகிருக்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து எப்படின்னு தெரியல, என்னால் வந்து முடியல, அப்படி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட ஐடியா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து திரும்பவும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.